கப்பி பாண்டை க்ளீன் பண்ணலாமா? மோஸ்ட்லி ஃபிஷ் டேங்க்கை அடிக்கடி க்ளீன் பண்ணக்கூடாது, 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னோடய பாண்டை மோஸ்ட்லி நான் 15 to 20 டேஸில் க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தண்ணியிலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்த டேங்க் சைட்லலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆல்கே வந்து ஃபார்ம் ஆயிடுது. இந்த ஆல்கே ரீசன் மட்டும் இல்லை, இன்னொரு ரீசனுமே இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே சொல்கிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிஷ்க்கு வந்து ஃபுட் போட்டுடலாம். எல்லா மீனும் ஃபுட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்துடுறேன். இப்போ நான் தண்ணி அள்ளி காட்டுறேன் பாருங்கள், தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணி எல்லும் போதே ஒரு மீனுமே வந்துருச்சு. ஸோ மற்ற மீனை வந்து இவ்வளோ தண்ணியோட வந்து வெளியில் எடுக்க முடியாது. தண்ணியை கொஞ்சமாக காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீனெல்லாம் பிடிச்சி போடலாம். டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசனுமே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ டேங்க் க்ளீன் பண்ணுற அன்றைக்கின்னு இந்த டேங்க்கில் உள்ள தண்ணியெல்லாம் செடிக்கு வந்து ஊற்றிடுவேன். தனியாக தண்ணி பிடிச்சிட்டு வந்து அதை ஊற்றுறதுக்கு இதை வந்து ஊற்றிடலான்னு சொல்லிட்டு தான் டேங்க்கை வந்து க்ளீன் பண்ணிடுவேன். செடிகளுக்கு இது வந்து ஒரு நல்ல உரம். எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றிட்டு மீனையுமே தனியாக பிரித்து எடுத்துட்டேன். உங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்குது, செடிகள்லாம் வளர்க்குறீங்கன்னா மீன் தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாமல் இந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றுங்க. புது ஸ்க்ரப்பு சோப்பு இப்பெலாம் போட்டுறாதீங்க, வெறும் தண்ணியை வச்சு வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆல்கியோட பார்க்குறது எனக்கு வந்து பிடிக்கல. அதனால நான் நல்லா சுத்தமாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். கல் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியுமே ரீஃபில் பண்ணிட்டேன். நீங்கள் முனிசிபல் தண்ணிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் பிடிச்சி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஊற்றுங்க. நான் வந்து கிணத்து தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா மழை தண்ணியுமே யூஸ் பண்ணலாம், அதுவுமே ரொம்ப நல்லது. தண்ணிலாம் ஊற்றுனதுக்கப்புறம் செடிகளெல்லாம் உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் இன்னும் சில கல்லுகள்லாம் வந்து டெக்கரேஷனுக்கு வச்சுருந்தேன். ஸோ அதையுமே அடுக்கிட்டு லோட்டஸ் பிளான்ட்டையுமே உள்ளே வச்சாச்சு. சைடில் வந்து மணி பிளான்ட்டுமே வச்சுருந்தேன். ஸோ அதையுமே வந்து வச்சுட்டேன். அப்புறம் 2 ஃப்ளோட்டிங் பிளான்ட்டுமே இருந்தது. ஸோ அதையும் வச்சாச்சு. மீன்களெல்லாம் டெம்பரேச்சர் செட் பண்ணி அவங்களுமே ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ மினி பாண்ட் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கு இல்லையா? ஆனால் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கலங்கின மாதிரி இருக்குல்ல. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியர் ஆயிடுச்சுன்னு. எனக்கு மீன்களை பற்றி அவ்வளோ நாலேஜ்லாம் இல்லை, கொஞ்சம் வீடியோஸ் பார்த்து தான் நானுமே கற்றுக்கிறேன். ஏதாவது ஃபால்ட் இல்லைனா கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். பாய் பாய்.